யாருமே நம்மளோட பேச மாட்டாங்கன்னு எனக்கு ஒரு பயம் வந்துச்சு. ஆனால் பிரசன்ஸ் ஆண்ட்ராக நடக்கவே நடக்காதுல்ல. ரொம்ப அன்ஃபேராக இருக்கு எனக்கு. பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அதுக்கெல்லாம் விடக்கூடாது. அதெல்லாம் யோசிக்காத. அதுதான் அதுக்கு தான் நான் குத்துறேன். சரி போ. லைட்டா போறாங்க. நல்லா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான் சார். டக்குன்னு கொஞ்சம் பொறாமையை வெண்மத்தை கக்கிட்டு போறான். நான் அதை சொல்லும்போது தான் அது குத்தணும். கரெக்டாக இருக்கும் உட்காரும் ரீசனு. எல்லாருக்கிட்டையும் போய் பேச்சு போட்டு பாப்பா, யாரு ஒருத்தர கூட்டணியில சேர்க்கலாம். மாமா வாய் இருக்குதுன்னு பேசக்கூடாதாமா. நெல்லு போட்டா நெல்லு முளைச்சிக்கு, சொல்லு போட்டா சொல்லு முளைச்சிக்கு. இவ இருக்க அவர் அனுப்பிச்சு விட்டால. நமக்கு போற நினைச்சு அவருக்கு போட்டு அனுப்பிச்சு விட்டா. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. எனக்கு திவாகர் போனதுக்கு அப்புறமேட்டு இன்னும் என் தாட்ஸ் வந்து கிளியர் ஆயிருக்கு. என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அவர் தெரிஞ்சோ தெரியாமலோ அவர் வந்து கலந்துட்டாரு என்னுடைய பல தாட்ஸ்ல, சிந்தனைகள்ல. எப்பம்மா அப்போ கூட ஐ வில் பி லைக், அண்ணே இது நீ யோசிச்ச ஒரு தாட்டு, நீ யோசிச்ச தாட்டை என் மேல புகுத்தாத அப்படின்னு. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. நீங்க வந்து வாட்ச்மேன் போனா you could also focus on something else. அடங்கம்மால படிக்க தெரிஞ்சா படி, தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லிட்டு. செல்லாது. நீ சொல்றதெல்லாம் ஏத்துக்க முடியாது. ஒரு வழியா வீக் 7 வந்துட்டோம். போங்கடா போய் வேலையில பாருங்கடா. டிபார்ட்மெண்ட் மேல பூரா கோவமா இருக்கேன் நானு. வழக்கம் போல நல்ல திட்டு போல இருக்கு. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. வந்துருச்சு. நீ ஒன்று சொன்னேன்னா 2 அமித்தாயிருச்சு. பரவாயில்ல, ஊருக்கு போங்க. இங்கேரியா என்ன ஏதாவது ஒரு பாசிட்டிவா பேசணும்னு பார்த்தா தர்தினியம் பிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கேன். இங்க பாருங்க.